ஸோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸில் ஒவ்வொரு டேபிள்லையுமே பாட்டில்ஸ் நீங்கள் வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போகிறாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து டம்ளரில் கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்குறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்டில் ஒரு ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வாட்டர் வச்சுட்டா அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இது பிறந்த நாளில் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம் நெகிழியில் வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டிலில் நம்ம வைக்கலாம். அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் அது ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா நம்மளுடைய முதல்வர் பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு நம்ம அவையே செய்வோம். சோ பாட்டில் தான் வீசணும்ன்றது இல்ல, வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எவ்வளோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். பட் நம்ம எண்ணம் அது கிடையாது. நிச்சயமாக தண்ணீர் என்றாலே பிரச்சனை தான் போல இருக்கு. அது காவேரி தண்ணீரா இருந்தாலும் டாஸ்மாக் தண்ணீரா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு.